மாணவ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது செகண்ட் டேர்மில் இயல் 1 அதாவது ஃபஸ்ட் யூனிட் எண்கள் இந்த டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் கான்செப்ட், அதாவது பகு எண்கள், பகா எண்களோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதே போல் செவ்விய எண்கள், இணக்கமான எண்கள், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் டிஃப்ரெண்ட்டான நேம் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை நல்லா தெளிவாக பாருங்கள். என்ன எக்ஸாம்பிள் அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா அதை ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் இன்கேஸ் அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா புதுசாக அந்த இடத்துல யோசிக்க நம்மளுக்கு ஐடியாவே வராது. அதனால் தெளிவாக நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதுபோக அடுத்தது உங்களுக்கு வகுபடும் தன்மை, டிவிசபிள் ரூல், இதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த டிவிசபிள் ரூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்பில் ஷார்ட்கட் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த டிவிசபிள் ரூல் யூஸ் ஆகும். ஸோ அதனால் அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நல்லா தெளிவாக பாருங்கள். இப்போது இதே எண்களில் செகண்ட் பார்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் இந்த டாபிக் நம்ம பார்க்குறோம். எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதிகமான கேள்விகள் இதிலேருந்து கேட்பாங்க. இதில் 6th செகண்ட் டேர்ம்லேயே உங்களுக்கு உங்களுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்கான வாழ்வியல் கணிதம் சம்பந்தமான கேள்விகளுமே இதில் இருக்கும். அதாவது நம்பர்ஸ் கான்செப்டில் வரக்கூடிய எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் எல்லா மாடலுமே இங்கே கொடுத்து கவர் பண்ணிட்டாங்க. நீங்கள் 9th 10th நீங்கள் போயிட்டீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் அங்கே அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி, அதே போல் பல்லுறுப்புக்கோவைகள், பாலினாமியல், இதெல்லாம் அப்ளை பண்ணி எப்படி எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கலாம் அதை தான் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 6th ஸ்டாண்டர்ட்லேயே கொடுத்துருக்க இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் ரொம்ப முக்கியமானது. இதிலே நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாமா? ஸோ இதில் நான் உங்களுக்கு ஷார்ட்கட் நான் சொல்லுவேன். ஹெச்எஃப்க்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, எல்சிஎம் கண்டுபிடிக்க ஷார்ட்கட் இருக்குது. நம்ம பொதுவாக பயன்படுத்துகிறது டானாவுத்தல் தான். உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்பயும் போல் நீங்கள் டானாவுத்தலே நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஆனால் நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு நம்ம டானாவுத்தலே யூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. சின்ன நம்பருக்கு நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நல்லா தெளிவாக பார்த்த செகண்டில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதனால் அதை நல்லா கவனிங்க. அதே போல் இங்கே வாழ்வியல் கணிதம் சம்மந்தமாகவும் கேள்வியில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினே இதுதான். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீப்பெரு பொது காரணி ஹெச்எஃப் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். பொதுவாக எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப், எல்சிஎம் எங்கே கண்டுபிடிப்போம், ஹெச்எஃப் எங்கே கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 எண்கள் 3 எண்கள் வரும்போது தான், 2க்கு மேலே நம்பர் வந்தால் தான் அங்கே நம்ம ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணுற மாதிரி 2க்கும் பொதுவான காரணி என்ன, 2க்கும் பொதுவான மடங்கு என்ன, இந்த மாதிரி கான்செப்ட். அப்போது குறைஞ்சது 2 நம்பர் இருக்கணும், 2 நம்பருக்கு மேலே இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் நம்ம எல்சிஎம்மோ அவங்க என்ன கேட்குறாங்களோ எல்சிஎம்மோ ஹெச்எஃப்ஓ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரே ஒரு சிங்கிள் நம்பரை வச்சுட்டு இதுக்கு எல்சிஎம்னா ஹெச்எஃப் என்னன்னா அதெல்லாம் நம்ம அதை கண்டுபிடிக்கணும்னு கட்டாயம் இல்லை. அடுத்து இந்த வார்த்தையை பாருங்கள். இப்போ ஹெச்எஃப் அப்படிங்கிறபோது காரணின்னு நம்ம பார்க்குறோம், ஃபேக்டர்ஸ் காரணி அப்படின்னு பார்க்குறோம். இதவே இன்னொன்று ஜிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நம்பரை வகுக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன. நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம காரணிகள்னால் என்ன அப்படின்னு பார்க்குறோம்ல. இப்போ எக்ஸாம்பிள் இங்கேயே கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ 60ன்னு இருக்குன்னா அந்த 60ங்கிற நம்பரை எந்தெந்த நம்பர்லாம் வகுக்குமோ அதுதான் அதை காரணிகள்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம காரணிகள்லாம் என்ன அப்படிங்கிற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல் 2 அல்லது 3 நம்பருக்கு மேலே தான் நம்ம எல்சிஎம்மோ ஹெச்எஃப்ஓ கண்டுபிடிச்சோன்னே இல்லை. அப்போ அந்த 2-3 நம்பருக்கு எது காமனாக இருக்குது, சி அப்படிங்கிறது காமன். அப்போது பொதுவாக இருக்க காரணி என்ன, இதை தான் நம்ம யோசிப்போம். அடுத்து அந்த பொதுவாக இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்கிறது என்ன, அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். மீப்பெரு அதிலே இருக்கிறதுலே பெரிய பொது காரணி என்ன, இதுதான் ஹெச்எஃப். ஸோ அந்த வார்த்தையை புரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம கரெக்டாக எல்சிஎம் எங்கே கண்டுபிடிக்கணும், ஹெச்எஃப் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த ஷார்ட்கட் சொல்லும்போது இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். ஓகேங்களா, ரைட். இப்போது இந்த கேள்வியை கவனிங்க. பவித்ரா தனது வீட்டில் தீபாவளியை கொண்டாடும் விதமாக இனிப்புகள் மற்றும் காரங்களை அவளுடைய உறவினர்களுக்கு பகிர்ந்தளிக்க திட்டமிடுகிறாள். அவளின் அம்மா அவளிடம் 63 அதிரசங்களையும் மற்றும் 42 முறுக்குகளையும் வழங்குகிறார். ஒவ்வொரு உறவினருக்கும் சம எண்ணிக்கையிலான அதிரசங்களையும் மற்றும் சம எண்ணிக்கையிலான
முறுக்குகளையும் வழங்க வேண்டுமெனில் அதிகபட்சமாக அவளால் எத்தனை உறவினர்களுக்கு பகிர்ந்தளிக்க இயலும்? இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி வாழ்வியல் கணித கொஸ்டினில் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க தான். அந்த நம்பர் கொடுத்துருக்கிறதுல நம்ம முதல்த்தோனே இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா அல்லது ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். மற்ற கேள்வியெல்லாம் டேரெக்டாக இதோட மீபேவா என்ன, இதோட மீசிமா என்ன, இந்த மாதிரி டேரெக்டாக அதோட எல்சிஎம்மோ ஹெச்எஃபோ கேட்டுருவாங்க. பட் இந்த மாதிரி வாழ்வியல் கணிதத்துக்கு இப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்க ஹெச்எஃப் கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அந்த கொஸ்டினில் சம எண்ணிக்கையிலான இந்த மாதிரி வார்த்தை வந்தாலோ அல்லது அதிகபட்சமாக இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தாவோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஹெச்எஃப் தான் கண்டுபிடிக்கணும். இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்காங்க. ஓகே, நான் ஆக்சுவலாக பேசிக்ஸ்லேருந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவேன். அதை ஒன் பை ஒன்னாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்து இப்போ இந்த மாதிரி வருதா, இன்னும் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும், இந்த 63 42க்கு என்ன பண்ணணும், ஹெச்எஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹெச்எஃப் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கல, நீங்கள் டானா ஒத்தல் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஹெச்எஃப்பில் என்ன பண்ணணும், என்ன கண்டிஷன், ரெண்டையுமே பொதுவாக ஒரு நம்பர் வகுக்கணும். இப்போது எக்ஸாம் வேறு 3 நம்பர் இருந்துச்சு அப்படின்னா, இப்போது உங்களுக்கு 24ன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த 63ங்கிற நம்பர் 2ஆல் வகுப்படாது. ஆனால் மற்ற 2 நம்பர்லாம் 2ஆல் வகுப்படாது. அதனால் நம்ம 2ஆல் வகுத்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு நம்ம வருவோம். இது இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறது தான் என்ன, எத்தனை நம்பர் இருக்கும். இப்போ இங்கே 3 நம்பர் இருக்குன்னா 3 நம்பரையுமே காமனாக வகுக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அதோட ஹெச்எஃப் 1ன்னே நம்ம எடுத்துக்குவோம். காமனாக எதுவுமே இல்லை அப்படின்னா ஹெச்எஃப் 1ன்னே எடுத்துக்குவோம். இது பேசிக். பின்னாடி இன்னும் இதை பற்றி நீங்கள் டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ அதுபடி பார்க்கும்போது இங்கே 63 42க்கு ஹெச்எஃப் வேல்யூனா இப்போ 7ஆல் அது டிவைட் ஆகும். அப்போது 9 7 63, 6 7 42. மறுபடியும் இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். உங்களுக்கு ஒருவேளை பெரிய நம்பர் யோசிக்க முடியல அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன நம்பரில் இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 7 இங்கே 3ன்னு பார்த்தோம்னா 3 9 2 3 6. இப்போ இதுக்கப்புறம் இந்த நம்பர் காமனாக வகுக்க முடியாது. அதனால ஹெச்எஃப்னு கேட்டாங்க அப்படின்னா இதை மட்டும் எந்த நம்பர் காமனாக வகுத்துச்சோ அதை மட்டும் நம்ம எடுத்து மல்டிபிள் பண்ணிக்குவோம். இதுதானே. ஸோ இதுதான் பேசிக்கானது. இனி உங்களுக்கு நம்பர்ஸ் தான் இருக்கும். அடுத்தடுத்தது நீங்கள் உங்களால் நல்லா அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நிறையா நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பயிற்சி கணக்கில். அடுத்தடுத்தது நம்ம பயிற்சியில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதையும் நம்ம பார்ப்போம். கான்செப்ட் நம்ம புரிஞ்சுங்களா. இனி அதே போல் தான் உங்களுக்கு 8 12 அடி நீளமில் இதை என்ன வார்த்தை சம நீளம்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ என்ன பண்ணணும், இந்த 8க்கும் 12க்கும் ஹெச்எஃப் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது 8 12. இப்போது நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு நான் சொல்கிறேன். ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்கு இது. சின்ன சின்ன நம்பருக்கு உங்களால் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ண முடியும், ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஹையஸ்ட்டுன்னு ஹையஸ்ட்டு நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் கொடுத்துருக்க நம்பரில் எது சின்ன நம்பரோ அதை எடுத்துக்கணும். இப்போ இங்கே 8 12ல் 8 தானே சின்ன நம்பர், 8 நம்ம எடுத்துக்கணும். இப்போது 8 இந்த 12 வகுக்குமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வகுக்காது தானே. ஸோ இன்கேஸ் நான் அடுத்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 8ம் 16ன்னு இருந்துச்சு அப்படின்னா 8ங்கிற அந்த சின்ன நம்பரே 16 வகுக்கும். அப்போ 8 தான் அதற்கான ஹெச்எஃப்னு பார்த்த செகண்டில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். உங்களுக்கு புரிஞ்சுங்களா. ஒவ்வொரு டைம் டானாவத்தை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அதே இது இந்த ஷார்ட்கட் நீங்கள் மைண்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பின்னங்கள் வச்சு எல்சிஎம் ஹெச்எஃப் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக பின்னங்களில் சின்ன சின்ன நம்பர் தான் இருக்கும். அப்போ அழகாக அதற்கான ஹெச்எஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நீங்கள் இதை கற்றுக்கிட்டு நீங்கள் எந்த நம்பருக்கு வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே இது இன்னுமே பாருங்கள், இந்த ட்ரிக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 225க்கும் 450க்கும் உள்ள ஹெச்எஃப் வேல்யூ என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டானாவத்தல் போட்டால் எந்த அளவுக்கு நம்ம போட்டுட்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு ரொம்ப 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 சிம்பிளானது. நீங்கள் நம்பரோட நேச்சரை கவனிங்க. 225 இந்த சின்ன நம்பர் கொடுத்துருக்க 2 நம்பரில் இதான சின்ன நம்பர். இந்த சின்ன நம்பர் இந்த 450 வகுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வகுக்கும்.
அவ்வளோதானே. 225 × 2 450 அல்லது 450 டிவைடட் பை 225னா முழுசா 2 டைம் வகுக்கும். அப்போ வகுக்கும் தானே. இந்த 225 தான் இதோட ஹச்எஃப். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஸோ அப்போது இந்த ட்ரிக்கு எங்கே அப்ளை பண்ணணும், எந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை புரிஞ்சுக்காதவங்க எல்லா நேரமும் டானாவத்தல் போட்டுக்கிட்டே தான் ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இதே மாதிரி தான் நிறையா நம்பர்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ்லாம் கொடுப்பாங்க தான், இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது, இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்பில் உங்களுக்கு தியரி சம்மந்தமாகவும் கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இதை நீங்கள் கரெக்டாக அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் கவனிங்க. மீ பெரு பொது காரணியை மீ பெரு பொது வகுத்தி எனவும் கூறலாம். அவ்வளோதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஹச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்கிறது போல நம்ம ஜிசிடியும் சொல்லலாம். அவ்வளோதான். இதுதான் இங்கே இது. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். மீபே அதாவது 1ங்கிற ஒரு நம்பரும் இன்னொரு ஒரு நம்பர் எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலுமே, அது எக்ஸுங்கிறது எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் இதோட ஹச்எஃப் எப்பயுமே 1 தான். 1ங்கிற நம்பர் வந்தது அப்படின்னாவே அதோட ஹச்எஃப் 1ங்கிறதான். புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு ஒய் என்பது எக்ஸின் மடங்கு எனில் அதோட ஹச்எஃப் வேல்யூ மீபேக்காங்கிறது எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சேன்ல. இப்போது 8 16ன்னு வைக்கிறோம். ஓகே, இதை எக்ஸு இதை ஒய்ன்னு நம்ம வச்சுக்கிறோம். அதில் கவனிங்க, ஒய் என்பது எக்ஸின் மடங்கு எனில், அப்போ ஒய்ங்கிறது 16 தானே. 16ங்கிறது எக்ஸோட மடங்கு, எக்ஸுங்கிறது 8 தானே. 8ஓட மடங்கு தான் இந்த 16 எனில் அப்போது எக்ஸ் தான் இதோட ஹச்எஃப். அப்போ ஹச்எஃப் வேல்யூ என்ன? நான் ஆல்ரெடி சொன்ன ஷார்ட்கட் இங்கே கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகுதா? ஸோ ஹச்எஃப் வேல்யூ அந்த சின்ன நம்பரவே நம்ம அதை ஹச்எஃப்னு எடுத்துக்கலாம். அதை தான் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 6ன்னு 2 நம்பர் இருக்குது. 6 அப்படிங்கிறது 3ஓட மடங்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹச்எஃப்க்கு இதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த 3 தான் இதோட ஹச்எஃப் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கோம். சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். எந்த 2 நம்பருக்கு, அதாவது 1ன்னு வந்து இன்னொரு வேறு நம்பர் வந்துச்சுன்னா அதோட ஹச்எஃப் 1 தான். அது இல்லாமல் இப்போ 5 7ன்னு இருக்குது. இந்த 2 நம்பரோட ஹச்எஃப் வேல்யூ 1ன்னு தான் வரும். காமனாக இந்த 2 நம்பரை 1ஆல் மட்டும்தான் வகுக்க முடியும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 எண்களுக்கான பொது காரணி, அதாவது மீபோகா 1 எனில் அந்த இரு எண்கள் சார்பகா எண்கள் அல்லது இணைப்பகா எண்கள். ஸோ சார்பகா எண்கள் பொதுவாக உங்களுக்கு 2 சார்பகா எண்கள் அதோட ஹச்எஃப் வேல்யூ 1 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னாவே நம்ம ஏதாவது ப்ரைம் நம்பராக இருக்கும். அதாவது ப்ரைம் நம்பர்னு மட்டும் இல்லை, அது அடுத்த பாயிண்ட்டே அதுதான். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அது எந்த 2 நம்பருக்கோட ஹச்எஃப் 1ன்னு வரும். அப்போ அந்த 2 நம்பரோட நேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார்பகா எண்களில் 2 எண்களும் பகா எண்களாகவும் இருக்கலாம். இப்போ 5 7ங்கிறத கொடுத்துருக்காங்களா, 2 எண்களுமே பகா எண்களாக இருக்கலாம். அல்லது 2 எண்களும் பகு எண்களாக கூட இருக்கலாம். இப்போது இங்கே அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 14க்கு 27. 14ங்கிறது ஒரு பகு எண் தான், 27ங்கிறதும் ஒரு பகு எண் தான். ஆனால் இந்த 2ஐயும் காமனாக எந்த நம்பரால் வகுக்க முடியும்? வேறு எந்த நம்பரால் வகுக்க முடியாது. ஹச்எஃப் 1ங்கிறதா வரும். 1ஆல் மட்டும்தான் வகுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி பகு எண்களாக இருந்தாலுமே கூட அதோட ஹச்எஃப் 1 வருதுல்ல. அப்போது சார்பகா எண்களில் 2 நம்பருமே பகு எண்ணாகவும் கூட இருக்கலாம், 2மே பகா எண்களாக கூட இருக்கலாம். அல்லது ஒரு எண் பகா எண்ணாக இருந்து மற்றொரு எண் பகு எண்ணாக இருக்கலாம். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், 11 12 கொடுத்துருக்காங்க. 12ங்கிறது பகு எண், 11ங்கிறது பகா எண். ஸோ அப்போ இந்த மாதிரி காம்பினேஷன் எது வேணா இருக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி கொஸ்டின்கள் தான் உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கும். அப்போது சார்பகா எண்களில் எது தவறானதுன்னு கூட கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை நல்லா இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தியரிட்டிக்கல் பாயிண்ட்டு. இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு தான் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப கிளியராகவே உங்களுக்கு நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் அது நம்மளுக்கு தேவையில்லை, ஷார்ட்டாக அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். இப்போது சின்னது, இப்போ இந்த 18 24 30க்கான ஹச்எஃப் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ 3 நம்பர் இருக்கா? ஒரு நல்லா கவனிங்க. நான் ஹச்எஃப்க்கு ஷார்ட்கட் என்ன சொல்லியிருந்தேன்? கொடுத்துருக்கல சின்ன நம்பர் எடுத்துக்கன்னு சொல்லியிருந்தேன். சின்ன நம்பர் மற்ற 2 நம்பரை வகுக்குமா நம்ம பார்க்குறோம், வகுக்கலை. அப்போது சின்ன நம்பரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல் வகுக்கணும். அப்போ 18 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்?
9 அப்படின்னு கிடைக்கும். அப்போது நம்ம இந்த 9ங்கிற நம்பர் மற்ற நம்பரை வகுக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இதெல்லாம் மனக்கணக்காகவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது அதோட மடங்காக வரலை அப்படின்னாவே அது வகுக்காதுன்னு அர்த்தம். 9 வகுக்கலையில் அப்போ நம்ம அகைன் என்ன பண்ணணும்னா, மறந்துடக்கூடாது. இந்த இடத்துல ஒரு சில பேர் ஷார்ட்கட்டை சரியாக புரிஞ்சுக்காமல் பண்ணுவாங்க. இதே நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ண இந்த நம்பரை தான் அடுத்தது 3ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணி வர நம்பரை கம்பேர் பண்ணியிருக்கோம், வரலை. அடுத்து 3ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 6 அப்படிங்கிறது கிடைக்குமா? 0.3 6. இந்த 6ங்கிற நம்பர் 18 வகுக்கும். ஆல்ரெடி அது வகுத்துருச்சு. ஓகே, 24 வகுக்கும், 30 வகுக்கும். அப்போ 3 நம்பரையுமே வகுக்கு தானே. இதுதான் அதோட HCF. இதெல்லாம் மனக்கணக்காகவே வந்துடும். நீங்கள் ஆரம்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை மாதிரி தெரியுதே சார் அப்படின்ட்டு, டைம் எடுக்கிற மாதிரி வேலையை மாதிரி தெரியுதுங்க சார் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாறிடும். இந்த மாதிரி HCF-ஐ அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. நம்பர் இந்த மாதிரி தான் நம்பர் கொடுப்பாங்க. நம்ம அந்த நம்பரோட நேச்சரே புரிஞ்சுக்காமல் வேலை மறுக்கிட்டு நம்ம டானாவத்தல் போட்டுக்கிட்டே இருப்போம். டானாவத்தல் போட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு சில நம்பருக்கு ஒரு 2 ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்லேயே ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் ஒரு சில நம்பர்லாம் அடுத்தடுத்து நம்ம போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதுவுமே நம்மளுக்கு டைம் ஒரு 10 செகண்டாக இருந்தாலும் சரி, 20 செகண்டாக இருந்தாலும் சரி, 1 நிமிஷமாக இருந்தாலும் சரி, இதுவுமே நம்மளுக்கு அது இந்த மாதிரி ஷார்ட்கட் தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா டைம் வேஸ்ட்டு தானே. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ரைட். இப்போது அடுத்தது எல்சிஎம் பற்றி சொல்கிறாங்க. எல்சிஎம்க்கும் ஆல்ரெடி நம்ம பேசிக்கானது என்ன சொல்லுவோம்? டானாவத்தை நம்ம நோட் பண்ணுவோம். எந்த நம்பர் கொடுத்தாலும் டானாவத்தை நோட் பண்ணுவோம். 2 நம்பருக்கு மேலே கொடுத்துருந்தாங்கன்னா டானாவத்தில் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? 3 நம்பரில் ஏதாவது 2 நம்பர் கூட ஏதாவது பொதுவான நம்பரில் வகுப்பட்டுச்சுன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பு நம்ம போய்கிட்டே தான் இருப்போம். மொத்தத்துக்கு எல்லாத்தையுமே நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். ஆனால் இங்கே இதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போது இந்த இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, வேறு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம காமிப்போம். இங்கே இந்த வாழ்வியல் கணிதம் சம்மந்தமாகவும் கேள்விகள் இருக்கும். அதுக்கு என்ன வார்த்தைகள் தேவை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எப்படி நம்ம HCF கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகபட்சமான சமமான எண்ணிக்கையிலான இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா HCF கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே போல் வாழ்வியல் கணிதம் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மீண்டும் எப்போது ஒன்றாக அந்த மாதிரி ஒன்றாக ஒலிக்கும், ஒன்றாக சந்திப்பார்கள், ஒரே நேரத்தில் சந்திப்பார்கள், இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒன்றாக இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா அங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ வாழ்வியல் கணிதம் சம்மந்தமாக என்னென்ன வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணுங்கிறத இதிலே நான் கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போது இந்த மாதிரி 156, 124 இந்த மாதிரி நம்பர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டானாவத்தல் போட்டுக்கலாம். டானாவத்தல் போட்டு அதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் அதாவது லாஸ்ட்டில் 1 வரணும் அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அது வரைக்கும் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இதோடே முடிச்சுக்கலாம். இந்த இது இல்லாமல் இதோடய முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் காமனாக எதுவுமே வகுக்காது. அப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன தான் பண்ணணும்? அப்படியே எல் ஷேப்பில் இருக்க நம்பரை இந்த சைட்லேருந்து கீழே இந்த நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணு தெரிஞ்சுக்கணும். இதை வேலை மனக்கட்டு நம்ம அடுத்தடுத்த டானாவத்தல் போட்டு இங்கிட்டலாம் எழுதி இங்கே இடத்துல 1 கொண்டு வரணுங்கிறது அது நம்மளுக்கு தேவையில்லை, டைம் வேஸ்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டெப்போடு கூட நீங்கள் முடித்து எது வரைக்கும் அது கம்ப்ளீட்டாக ரெண்டுமே பொதுவாக 1ங்கிற நம்பர் இல்லாமல் வேறு நம்பரோட டிவைட் பண்ணுதோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பண்ணிவிட்டு காமனாக இது எல்லா நம்பரையுமே எடுத்து மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் அதற்கான எல்சிஎம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ கொடுத்துருக்க நம்பர் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் அதை எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக HCF கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மெத்தட் இருக்குது. ஒன்று நம்ம டானாவத்தல் போடுவோம்ல, ஸோ எல்சேப் அந்த மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது டிவிசபிள், அதாவது டிவிசபிள்னையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது டிவிஷன் மெத்தட் இதுலேயும் நீங்கள் பண்ணலாம். அதான் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கும் டிஃப்ரென்ஸு பார்ப்பாங்க. அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை வச்சு அதுக்கு எத்தனை முறை வருது அப்படின்னு நம்ம பார்ப்பாங்க. அப்போ ரிமைண்டர் எங்கே 0 வருதோ அது வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. அது பின்னாடி போக போக வேறு ஸ்டாண்டர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் HCF ரெண்டுலையுமே உள்ள பயன்பாட்டு கணக்கில் என்ன, இதுதான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுலேயுமே எக்ஸ்ட்ரா ஷார்ட்கட். ஆக்சுவலாக எல்சிஎம்க்கு நான் என்ன ஷார்ட்கட் நான் சொல்லலை. ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் ஒரு சின்ன நம்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இதே போல் தான் 15 ஒரு 30ன்னு எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரில் பெரிய நம்பர் எடுத்துக்கணும். ஹச்சிஎஃப்க்கு என்ன பண்ணோம், கொடுத்துருக்க நம்பரில் சின்ன நம்பர் சூஸ் பண்ணோமா, இங்கே எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுல கொடுத்துருக்க நம்பரில் பெரிய நம்பர் பார்க்கணும். ஸோ பெரிய நம்பர் மற்ற சின்ன நம்பரோட மடங்கில் வந்துச்சு அப்படின்னா இதுதான் அதற்கான எல்சிஎம். புரிஞ்சுக்கலாம். அப்போ 15ங்கிற அதாவது 30ங்கிற பெரிய நம்பர் அவங்க கொடுத்துருக்க 15ஓட மடங்களே வருது தானே. அதே போல் இப்போ 5, 15, 30 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ கொடுத்துருந்தாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதா என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்க பெரிய நம்பர் பார்க்குறோம். பெரிய நம்பர் மற்ற 2 நம்பரோட மடங்கில் வருதா, வந்துச்சு அப்படின்னா இந்த 30 அதற்கான எல்சிஎம். இதே 3 நம்பர் கொடுத்து ஹச்சிஎஃப் வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்கிறதுலே சின்ன நம்பர் எடுப்போம். சின்ன நம்பர் மற்ற 2 நம்பரை வகுத்துச்சு அப்படின்னா இதான் அதற்கான ஹச்சிஎஃப். அப்போ பார்த்த செகண்டில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோமா. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க நம்பரே வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 10ன்னு இருக்குது, அடுத்து ஒரு 25ன்னு இருக்குது. இப்போது இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது கொடுத்துருக்கல பெரிய நம்பர் வர்றோம். பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா சின்ன நம்பரோட மடங்கில் வராது. ஏன்னா 10னா 10, 20, 30 இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஹச்சிஎஃப்க்கு என்ன பண்ணோம், டிவைட் பண்ணிகிட்டே நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே என்ன அப்படின்னா பெரிய நம்பரை மல்டிபிள் பண்ணணும். இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 50ன்னு வருதா, இந்த 50ங்கிற நம்பர் அந்த சின்ன நம்பரோட மடங்கில் வருதான்னு பார்க்கணும். ஸோ வந்துச்சு அப்படின்னா இதுதான் அதற்கான எல்சிஎம். இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன நம்பரை வச்சு இந்த ட்ரிக்குக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக கான்செப்ட் புரிஞ்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் பெரிய நம்பர் வந்தால் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. இதில் பெரிய நம்பர் கொடுப்பாங்க. பெரிய நம்பரே நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பாருங்களேன் 225, 450 இதுக்கான எல்சிஎம் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்கல பெரிய நம்பர் நம்ம பார்ப்போம். பெரிய நம்பர் இந்த சின்ன நம்பரோட மடங்கில் வருது. அப்போ பெரிய நம்பர் தான் அதற்கான எல்சிஎம். இந்த மாதிரி நம்ம அழகாக சூஸ் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? ரைட். இப்போ அடுத்து மீதி கான்செப்டில் கேள்விகள் எப்படிலாம் இருக்கும் பாருங்கள். 62, 78, 109 முறையே 2, 3, 4 மீதிகளாக கொடுக்கும் மீ பெரு பொது காரணி என்ன, இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு நம்பர் இதை வகுக்கும் தான். ஆனால் 62 வகுக்கும்போது மீதி 2 கிடைக்குதுனும், 78 வகுக்கும்போது மீதி 3 கிடைக்குதுனும், 109 வகுக்கும்போது மீதி 4 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த நம்பர் இப்படிலாம் அந்த மீதியை 62 வகுக்கும்போது மீதி 2, 78 வகுக்கும்போது மீதி 3, 109 வகுக்கும்போது மீதி 4 அப்படிங்கிற அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப், இந்த மாதிரி கேள்வியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த கொடுத்துருக்க நம்பரையும் மீதியையும் மைனஸ் பண்ணிடணும். இப்போ 62ல் உங்களுக்கு 2 போணுச்சு அப்படின்னா மீதி 60 தான், அதாவது போக 60. அதே போல் 78ல் 3 போணுச்சுன்னா பேலன்ஸ் 75. அடுத்து 109ல் 4 போணுச்சுன்னா பேலன்ஸ் 105. இப்போது இந்த மாதிரி அந்த மீதியையும் அவங்க கொடுத்துருக்க நம்பரையும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்து நோட் பண்ணிக்கணும். 2ஆவது ஸ்டெப் என்ன, இந்த நம்பருக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஹச்சிஎஃப் அவங்க கேட்டிருக்க ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நீங்கள் டானாவத்தல் நோட் பண்ணலாம். டானாவத்தல் இதிலே நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணாலும் நீங்கள் அடுத்தடுத்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு புதுசாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எப்போயுமே நீங்கள் டானாவத்தல் போடுங்க. சின்ன நம்பருக்கு நான் சொன்ன ஷார்ட்கட் அப்ளை பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 5ஆல் அடிச்சு கொடுத்துடலாம். 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 12 வரும். நெக்ஸ்ட்டு இங்கே 1, அடுத்து 15ன்னு வரும். இங்கே 2, 1ன்னு வரும். இப்போ இந்த 3 நம்பரையும் காமனாக 3 தான் டிவைட் பண்ணோம். 4 3 12, 5 3 15, 7 3 21. இதுக்கப்புறம் வேறு எந்த நம்பருமே காமனாக அவுக்காது. அப்போ ஹச்சிஎஃப் எடுக்கிறதா இருந்தால் இந்த 2 நம்பர் தான் எடுப்போம். என்ன வரும், 5 3 15ன்னு வரும். ஸோ 15 தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம இதை ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஸோ 15 தான் இதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தானே வாழ்வியல் கணிதம் மாதிரி தானே இருக்குது. 175, 245, 385 500. இது அதிகபட்சமாக எத்தனை பேர்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க 3 நம்பருக்கு என்ன பண்ணணும், இதோட ஹச்சிஎஃப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் டானாவத்தில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பொதுவாக ஹச்சிஎஃப் அப்படிங்கிற போது பெரிய நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் மோஸ்ட்லி ப்ரைம் நம்பர் பகா காரணிகள் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அது சின்ன நம்பரில் இருந்து இப்போ பாருங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் 5, 7, அடுத்து 11 இந்த மாதிரி தான். அப்போ 5, 7
என்ன ஆகும் அப்படின்னா பகா காரணிகள் தான் வரும். 2 3 அடுத்து 5 7 இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் ப்ரைம் நம்பர்லாம் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப ரேரான நம்பருக்கெலாம் பார்த்தீங்கன்னா 13 23 இந்த மாதிரி நம்பர்லாம் டிவைட் பண்ணும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ண அதெல்லாம் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஓகே, அதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பயிற்சி கணக்குகளை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா எக்ஸாம்பிள் கணக்குகளை உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போது இதுக்கு எல்சிஎம்க்கு ஹெச்எஃப்க்கான தியரிட்டிக்கல் பாயிண்ட் இதுவும் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை கவனிங்க. மீசிமா ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. எக்ஸாம்பிள் வச்சு நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ இந்த 3 6ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 3 6ங்கிற நம்பர் எடுத்துட்டிங்கன்னா இதோட எல்சிஎம் என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்குதா? அப்போது கொடுத்த அந்த எல்சிஎம் அப்படிங்கிறது மீசிமா அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட எண்கள் 3 6 அதை அந்த பெரிய எண்ணை விட பெரியதாக இருக்கலாம் அல்லது சமமாக இருக்கலாம் சொல்லியிருந்தாங்கல்ல. அப்போ இங்கே வந்து பெரிய எண்ணை விட சமமாக தானே இருக்குது. இது ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்கேஸ் ஒரு 3 அடுத்து 8ன்னு கொடுக்குறாங்க. 3 8 கொடுக்குறாங்க. இதுக்கான எல்சிஎம் என்ன? இதுக்கான எல்சிஎம் 24 தான். அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம்ங்கிறது கொடுக்கப்பட்ட எண்கள் பெரிய எண், கொடுக்கப்பட்ட எண்களோட பெரிய எண்ணை விட பெரியதாக தானே இருக்குது. ஏன்னா அதோட மடங்காகவும் இருக்கும், அதோட பெருசாகவும் இருக்கும். ஸோ இதுதான் அந்த வார்த்தைகள். நீங்கள் அந்த வார்த்தைகளை சின்ன சின்ன எக்ஸாம்பிள் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக அதை புரிஞ்சிடும். அடுத்தது பாருங்கள், மீசிமா ஆனது அடுத்த பாயிண்ட். மீசிமா ஆனது எப்போதும் மீபேகாவின் மடங்காக இருக்கும். இதுதான். அதே போல் மீசிமா தான் இருக்கிறதுலே மீபேவாவோட மீபோகாவோட பெருசு அப்படிங்கிறது. இந்த எக்ஸாம்பிளை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படி? இப்போ 3 6ன்னு இருக்குது. எல்சிஎம்ங்கிறத நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எல்சிஎம் என்ன? 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதோட ஹெச்எஃப் என்ன? இதோட ஹெச்எஃப் 3 தானே. ஓகே, இப்போ பாருங்கள், மீபேகாவின் மடங்காக இருக்கும். அப்போ 3ஓட மடங்கு தானே 6. அப்போது இதுதான் நீங்கள் இந்த செகண்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மீசிமா தான் எப்பயுமே பெருசாக இருக்கும் 6ன்ட்டு, மீபேகா சின்னதாக இருக்கும் 3. ஸோ அப்போது கிரேட்டர் தேன். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய செகண்ட் பாயிண்ட். 3வது பாயிண்ட் பாருங்கள். ஒய் என்பது எக்ஸின் மடங்கு எண்ணில் மீசிமா ஒய். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்த மடங்கு கான்செப்டில். இதே இதில் தான் ஒய் என்பது எக்ஸின் மடங்கு எண்ணில் மீசிமா. இப்போ 3 6ன்னு எடுத்துக்கோங்க. இதில் இது எக்ஸு, இது ஒய். இதில் ஒய் என்பது எக்ஸின் மடங்கு எண்ணில் இதோட எல்சிஎம் அந்த ஒய்யே தான். அப்போ ஒய்ங்கிறது என்ன? 6 தானே. 3க்கும் 6க்கும் எல்சிஎம் 6 தானே. இந்த பாயிண்ட்டு தான். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டுகளை நீங்கள் தெளிவாக நோட் பண்ணுங்கள். அதனால தான் உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி வீதம் கேட்பாங்க. 2 நம்பர் கொடுத்துட்டு மீபேகா என்ன, மீசிமா என்ன, இதோட வீதம் காணு கேட்பாங்க. நீங்கள் டானாவுத்தல் போட்டு அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அட்டன் டயத்தில் டானாவுத்தல் போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஒரு கண்டிஷன் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதை ஒரு சில பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம இந்த நம்பரை போட்டு டானாவுத்தல் தான் நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு 2னா 9 15ன்னு வரும். அடுத்து என்ன பண்ணுவோம்? 3 3னா 9, அடுத்து 5 15. இங்கே தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே லாஸ்ட்டில் 1 1 கொண்டு வரணும்னு அவசரத்தில் என்ன பண்ணுவாங்க, இது 3ன்னு சொல்லிட்டு 1 5 மறுபடியும் 5 கொண்டு வந்து 1 1 போடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவசரத்தில் ஹெச்எஃப்ங்கிற போது இந்த சைடு இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு தவறான ஒரு தாட் வந்துடும். ஸோ அப்போது நீங்கள் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறதுல இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடக்கூடாது. எப்பயுமே நீங்கள் இதோடு நீங்கள் நிப்பாட்டிருங்க. இந்த மாதிரி நிப்பாட்டிட்டு ஹெச்எஃப் வேல்யூன்னு கேட்குறாங்க அப்படின்னா இதை 2ஐ மட்டும் நீங்கள் அழகாக எடுத்து எழுதின பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் இதை எல்லாத்தையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணால் எல்சிஎம் கிடச்சிரும். ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். அப்போ 6ன்னு இருக்கும், எல்சிஎம் வேல்யூ 90ன்னு கிடைக்கும். அவங்க வீதம் கேட்டிருக்கணும். வீதம் கேட்டாங்க அப்படின்னு இந்த வீதம்னு கேட்டாங்கன்னாவே நீங்கள் ஒரு விஷயம் அலாட் ஆயிடணும். எது ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, எது செகண்ட் கேட்டிருக்காங்க, அந்த ஆர்டரை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன். இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1:15ன்னு இருக்கும். இப்போ ஆப்ஷன் எல்லாம் 15:1ன்னுலாம் இருக்கும். அதனால தான் அந்த ஆர்டர் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ மற்றெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஸோ இதுலேயுமே அதே போல தான்
நீங்கள் 254 508 மீதி 4 தரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இங்கே பாருங்கள் 508ன்னு இருக்கா, 508 ஒரு 4 மட்டும் இந்த மீதி 4 வரணும்ல, அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா 512. இந்த 512ங்கிற நம்பரை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் 508 ஆகிய எண்களால் வகுக்கும்போது சொல்லிட்டாங்க. அப்போ 508 வகுக்கும்போது மீதி 4 கிடைக்குமா, மீதி 4ன்னு கிடைக்கும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. அதே போல் 254 அதே தான் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டினில் ஆப்ஷன் வச்சு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. உங்களுக்கு நான் ஆப்ஷனை வச்சு கிளியராக சூப்பராக நான் சொல்லித்தரேன். அதை நீங்கள் நல்லா கவனிங்க. அது ரொம்பவே டைம் சேவ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் இல்லாமல் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பருக்கான எல்சிஎம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படிங்கிற பார்க்கணும். அதிலிருந்து எந்த அளவுக்கு அது டிவைட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. ஆப்ஷன் மெத்தட்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது பயிற்சி கணக்கில் இருக்குது, அது நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது வாழ்வியல் கணிதம் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல. எந்த மாதிரி கேள்விகள் வந்துச்சுன்னா எந்த மாதிரி வார்த்தையில் வந்தால் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், எந்த மாதிரி வார்த்தையில் வந்தால் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் சொன்னேன்னா, இப்போ இங்கே பாருங்கள், ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25, நான்காவது ஒவ்வொரு 30 நிமிடங்களும். அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும். அப்போ மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னா கொடுத்துருக்க எல்லா நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ எல்சிஎம் எந்தெந்த நம்பருக்கு இங்கே கொடுத்துருக்க 15, 20, 25, 30 இந்த நம்பருக்கெல்லாம் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ நீங்கள் எல்சிஎம் எடுக்க நீங்கள் டானாவத்தில் நீங்கள் நோட் பண்ணிடலாம். டானாவத்தில் நோட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 300 நிமிடங்கள்ங்கிறது கிடைக்கும். ஆக்சுவலாக இங்கே என்ன நிமிடங்கள் அப்படின்னு வார்த்தையில் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்சிஎம்மும் நிமிடங்கள் தான். என்ன கிடச்சிருக்கு, 300 நிமிடங்கள் அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம மாடிஃபை பண்ணணும். ஏன்னா இங்கே ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கல. ஆப்ஷன் கொடுக்காம எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம 30 நிமிஷத்துக்கு ஒரு டைம் 300 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒன்றாக ஒலிக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம வந்துடலாம். அதே இது ஆப்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நிமிடங்கள்னு இல்லாமல் ஹவர்ஸில் கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம 60ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5 ஹவர்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு 5 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஒன்றாக ஒலிக்கும். இந்த மாதிரி நம்ம வார்த்தைகள்லாம் கரெக்டாக ஆப்ஷனை பொறுத்து மாடிஃபை பண்ணணும். அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, காலை 5 மணிக்கு. அப்போ ஆல்ரெடி ஒரு டைம் ஒன்றாக ஒலிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது எப்போ ஒன்றாக ஒலிக்கும் கேட்டு டைம் கொடுப்பாங்க. இப்போ ஆப்ஷனில் 10 மணியா, காலை 10 இந்த மாதிரி ஏஎம் பிஎம் வச்சு கூட கேள்வி இருக்கும், ஆப்ஷனில் இருக்கும். அப்போ கரெக்டாக இதில் இருந்து காலை 5 மணிக்கு அப்புறம் ஒரு 5 மணி நேரம் கழிச்சு அப்படின்னா காலை 10 மணிக்கே தான், காலை 10 மணிக்கு ஒன்றாக ஒலிக்கும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் அந்த வாழ்வியல் கணிதத்தில் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இது ரொம்ப முக்கியமானதான். எண்கள் மற்றும் அதன் மீபேக்கா மற்றும் மீசிமா ஆகியவற்றுக்கிட்டே உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மொத்தம் 3 நம்ம கம்பேர் பண்ணுவோம். 3 நம்ம தொடர்புபடுத்தி ஒரு ஈக்குவேஷன் எழுதுவோம். ரொம்ப எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 எண்கள், இரு எண்கள் நம்ம எடுத்துக்கிறதா எக்ஸ் ஒய் நம்ம எடுத்துக்குவோம். அதோட 2 எண்களோட பெருக்கு தொகைங்கிறது எதுக்கு சமமாக இருக்குமா, அந்த 2 நம்பரோட எல்சிஎம்முக்கும் அந்த 2 நம்பரோட ஹெச்எஃபோட பெருக்கு தொகைக்குமே ஈக்குவலாக இருக்கும். இதுதான் இந்த 3ஐயும் ரிலேட் பண்ணுற ஒரு ஃபார்முலா, முக்கியமான ஒரு ஃபார்முலா. இப்போ கவனிங்க, 2 எண்களோட பெருக்கல் பலன் ஈக்குவல் டு அவற்றின் மீபேக்கா இன்ட்டு மீசிமா. ஸோ 2 எண்களை எக்ஸ்வேன் எடுத்துக்கிறோம். அதோட எல்சிஎம் வேல்யூ என்ன, ஹெச்எஃப் வேல்யூ என்ன அப்படின்னு நோட் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி வர்ற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் ஒரு சில கொஸ்டின் பாருங்கள். இப்போது 2 எண்கள் எக்ஸ் ஒய் நம்ம எடுத்துக்கிறோமா, 2 எண்கள், அதுக்கப்புறம் எல்சிஎம் ஹெச்எஃப். இப்போது இதில் 4 டேட்டாவில் 3 டேட்டா கொடுத்துருப்பாங்க. அதாவது 4 டேட்டாங்கிறது என்ன, 2 நம்பர் தனித்தனியாக, அதுக்கப்புறம் எல்சிஎம் வேல்யூ ஹெச்எஃப் வேல்யூ. இதில் 4 டேட்டாவில் ஏதாவது 3 கொடுத்து 1 கேட்பாங்க.
இதுதான் கான்செப்ட். அப்போ பாருங்கள், ரெண்டு எண்களின் மீசிமா 432. அப்போ இங்கே எல்சிஎம் வேல்யூ 432 கொடுத்துட்டாங்களா? ஸோ 432. மற்ற அவற்றின் மீபேக்கா ஹச்எஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்களா? ஹச்எஃப் வேல்யூ 36. ஒரு எண், அப்போ ரெண்டு எண்களில் ஒரு எண் கொடுத்துட்டாங்க, இன்னொரு எண் கேட்குறாங்க. அப்போ ஒரு எண் நீங்கள் ரெண்டில் எக்ஸில் ஒயில் எது வேணால் எடுத்துக்கலாம். 108 108. அதில் வந்து இன்னொரு எண் என்ன? அப்போ மற்றொரு எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். இதை கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அந்த மற்றொரு எண்ணை டேரெக்டாக நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு இந்த எல்சிஎம் என்ன கொடுத்தாங்களோ அதை நோட் பண்ணிடுங்க, ஹச்எஃப் வேல்யூ என்ன கொடுத்தா அதை நோட் பண்ணிடுங்க. ரெண்டில் ஒரு எண் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த ஒரு எண்ணை நீங்கள் டேரெக்டாக டிவைலே நீங்கள் நோட் பண்ணிடுங்க. டிவைல நோட் பண்ணி சிம்ப்ளை பண்ணிடுங்க. எப்படி சிம்ப்ளை பண்ணலாம்? ஸோ வாய்ப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். இங்கே நீங்கள் 108ன்னு இருக்குது, 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், உங்களுக்கு 432 கிடச்சிரும். ஸோ அப்போது டைரெக்டாக நம்ம 108 4ஆலே நம்ம டிவைட் பண்ணிட்டோம். அடுத்தது 4 × 36, 4 24க்கு 4 பேலன்ஸ் 2, 12 2 14, 144 கிடைக்குதா? ஸோ 144 தான் அந்த மற்றொரு எண். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு எண்கள் தனித்தனியாக கொடுக்காம ரெண்டு எண்களோட பெருக்கு தொகை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு தனித்தனியாக இருந்தாலும் என்ன, ரெண்டையும் பெருக்கி ஒரே நம்பராக இருந்தால் என்ன, அது ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம்னா, பாலினாமியல் கொஸ்டின் கேட்பாங்க, அங்கேயும் நம்ம அப்ளை பண்ணுவோம். அல்ஜிப்ரா ஃபார்முலா கேட்டிருப்பாங்க, அங்கேயும் கூட நம்ம அப்ளை பண்ணுவோம். ஒரு சில கொஸ்டினுக்கு நல்லா தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த கொஸ்டின் என்ன கவனிங்க, ஏன்னா சார்பகா எண்கள்ங்கிற வார்த்தை வந்திருக்கும், கோ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அது என்ன அப்படின்னா, இங்கே கேள்வியை கவனிங்க, இரு எண்களின் சார்பகா எண்களின் மீசிமா 5005, ஒரு எண் 65 எண்ணில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு என்னென்னா 4 டேட்டாவில் இங்கே இருக்க அந்த தேவையான 4 டேட்டாவில் எல்சிஎம் வேல்யூ இருக்குது. ஒரு எண் கொடுத்துருக்காங்க, ஒரு எண் எக்ஸோ ஒய்யோ எடுத்துக்கலாம், மற்றொரு எண்ணு கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே வந்து ஹச்எஃப் இல்லையே சார் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு தான் இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். சார்பாக எண்கள், நம்ம சார்பாக எண்கள் அப்படின்னாவே நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், அந்த ரெண்டு நம்பர் என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த நம்பரோட ஹச்எஃப் கண்டிப்பாக என்ன தான் இருக்கணும், 1 தான் இருக்கணும். அப்போ இந்த சார்பாக எண்கள் வந்துருச்சு அப்படின்னாவே அதோட ஹச்எஃப் 1 அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட். அப்போ எக்ஸ்ட்ரா தேவையான அந்த ஒரு டேட்டா கரெக்டாக கிடச்சிருச்சா? இனி நம்ம மற்றொரு எண் கண்டுபிடிக்கிற என்ன பண்ணுவோம், எக்ஸுங்கிற அப்படியே வச்சுட்டு இந்த வேல்யூ எல்சிஎம் வேல்யூ ஹச்எஃப் வேல்யூ 1ன்னு போட்டுக்கலாம், டிவைடட் பை ஓர் எண்ணை இங்கே நம்ம கீழே நோட் பண்ணோம். ஸோ இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு 77ங்கிறது ஆன்சராக கிடைக்கும். இதுதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி மாடல் இப்போ இன்னும் நம்ம பயிற்சி கணக்கிலே நிறையா அதை கொடுத்துருப்பாங்க, நீங்கள் நல்லா ட்ரை பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 45 75 அப்படின்னா அதோட மீபேக்கான்னு கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணலாம், 45 75ங்கிற போது நீங்கள் இந்த நம்பர் 5ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் ஆகுமான்னு நம்ம பார்க்குறோம். 3ஆல் டிவைட் ஆனிச்சு அப்படின்னா என்ன வரும், 1 5 15ன்னு வருமா, 15ன்னு வரும். இந்த 15 75 டிவைட் பண்ணோம். அப்போது இதுதானே இதற்கான ஆன்சர், 15 அப்படின்னு தான் இதற்கான ஹச்எஃப் வேல்யூ. நீங்கள் டானாவத்தில் போட்டாலும் உங்களுக்கு இதுதான் ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம், இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களோட மீபேக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களோட மீபேக்கா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 அடுத்தடுத்த இரட்டை எண்கள். இப்போ நீங்கள் 2 4ன்னு வச்சுக்கோங்க, இதோட மீபேக்கா எப்பயுமே 2 தான். எப்பயுமே 2 அடுத்தடுத்தங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா எப்பயுமே 2ங்கிறதா இதற்கான ஆன்சர். இது ஸ்டாண்டர்டான வேல்யூ, இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண அவசியம் இல்லை சின்ன நம்பரை வச்சே கம்பேர் பண்ணுங்கள். 2 அடுத்தடுத்த இரட்டைன்னா நீங்கள் வேறு எங்கெங்கேயோ பெரிய நம்பர் யோசிக்கணும் அவசியம் இல்லை. அடுத்தடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன நம்பரே கம்பேர் பண்ணியே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்தது இதெல்லாம் வந்து மீசிமான்கிற கேட்குறாங்க, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், டானாவத்தல் போட்டு பார்த்துக்கலாம். அதே போல் நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண மாடல் மாதிரியே இருக்கும், பண்ணிக்கலாம். இப்போ 57உடன் எந்த சிறிய எண்ணை கூட்டினால் 2 3 4 மற்றும் 5ஆல் சரியாக வகுப்படும், இந்த மாதிரி வார்த்தை வருது. இப்போ இந்த மாதிரி சரியாக வகுப்படும் இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சு அப்படின்னாவே ஃபஸ்ட் நீங்கள் டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ண பாசிபிள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 57ங்கிற ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் 2ஆல் வகுக்கணும் அப்படின்னா இதுக்கு அடுத்தது நியரஸ்ட் நம்பர், நீங்கள் ஈவன் நம்பர் இருந்தால் வகுக்கும் தானே. நீங்கள் ஒருவேளை 58 நீங்கள் செக் பண்ணுறீங்க, ஆனால் இதில் ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா, நீங்கள் 5ன்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே போதும். 5ஆல் ஒரு நம்பர் 5ஆல் வகுப்பு பண்ணணும்னா என்ன பண்ணணும், லாஸ்ட்டில் 0 இருக்கணும் அல்லது 5 இருக்கணும். இப்போ 57க்கு அடுத்து அப்படிங்கிற போது 60 தான் 0 வரும். அப்போ 60ங்கிற நம்பரு இதெல்லாம் செக் பண்ணுங்கள். 2ஆல் வகுப்படுமா, வகுக்கும். 3ஆல் வகுக்குமா, வகுக்கும். 4ஆலே வகுக்கும், 5ஆலே வகுக்கும். அப்போது 60 தான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி லாஜிக், அதாவது நீங்கள் அந்த ட்ரிக்கு டிவிசபிள் ட்ரிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா
ஃபஸ்ட்டு வாய்ப்பாடு நம்பரோட நேச்சர் இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதையும் நான் கிளியராக நான் சொல்லிட்டேன். எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். சரி, நீங்கள் நல்லா என்னென்ன கேள்வியாக கொடுத்துருக்காங்களோ அதுக்கெல்லாம் மீபேக்கா மீசிமா அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நல்லா ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ அடுத்தது நீங்கள் பாருங்கள். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். வாழ்வியல் கணிதத்தில் அதிகபட்ச கொள்ளளவுனா என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். அதே போல் தான் இங்கேயும் ஒன்றாக ஒலித்தனில் மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் இந்த மாதிரி கேள்வியை கேட்குறாங்கன்னா இதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த வார்த்தைகளை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே இதுக்கான ஆன்சர்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அழகாக இதுக்கு டானாவுத்தல் நீங்கள் நோட் பண்ணி எல்சிஎம் என்ன வரும்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த எல்சிஎம் வேல்யூ கண்டிப்பாக வினாடிகளில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வினாடிகளில் இருக்கும். அதை நீங்கள் எதுக்கு மாற்றணும்? ஹவர்ஸ்க்கு மாற்றணும். ஹவர்ஸ் மாற்றிட்டு அது காலை 8 மணிக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி ஆட் பண்ணி நோட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி இப்போ டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான். ஜஸ்ட்டு ஒரே ஒர்க்கு நம்ம எல்சிஎம் மூலயமா டானாவுத்தல் கண்டுபிடிக்கணும். பெரிய நம்பர் போகும். பெரிய நம்பர்லேருந்து இதெல்லாம் கிடச்சதெல்லாம் வினாடியில் இருக்குது. அதை நீங்கள் நிமிடமாகவோ மணிக்கோ நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா இதோட கம்பேர் பண்ணணும். இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அடுத்து இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நான் சொல்கிறேன். எண்கள் இப்போ இந்த மாடல்லாம் இங்கே எக்ஸாம்பிள் சம்மிலே கொடுக்கல. ஸோ அதனால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேள்வியை பாருங்கள். இரு எண்களின் மீசிமா 210 மற்றும் மீபேக்கா 14 என்றுள்ளவாறு எத்தனை எண் ஜோடிகள் சாத்தியமாகும்? இந்த மாதிரி எண் ஜோடிகள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாவே இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இங்கே பார்த்துக்கலாம். இப்போது இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 எண்களோட பெருக்குத்தொகை இந்த வேல்யூ நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இதிலேருந்து 210லேருந்து நீங்கள் 14 அவங்க கொடுத்துருக்க மீபேக்காவை டிவைட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இங்கே ஒருத்தவங்களுக்கு ஒரு சில பேருக்கு டவுட் வரும். என்ன அப்படின்னா சார் நம்ம 2 எண்களோட பெருக்குத்தொகை அப்படின்னா எல்சிஎம் இன்ட்டு HCF தானே சார் பார்த்துருக்கோம். நீங்கள் என்னங்க சார் நீங்கள் டிவைடில் போடுறீங்க மீசிமா அதே போல் டிவைடில் மீபேக்கான்னு நீங்கள் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இந்த கண்டிஷனுக்கு அந்த எண் ஜோடிக்கான கண்டிஷனுக்கு இந்த ஷார்ட்கட் நான் சொல்ல வரேன். புரிஞ்சுங்களா? நீங்கள் இதையும் இந்த ஃபார்முலாவோடய நீங்கள் கம்பேர் பண்ணிடுவேன்னா ஸோ என்னோடய வீடியோவை முழுசாக கவனிக்கிறவங்க தான் கண்டிப்பாக ஒவ்வொரு எந்தெந்த ஆங்கிள்லாம் டவுட் வருமோ அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியே நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஆரம்பத்திலே பார்த்துட்டு போனவங்களுக்குலாம் இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க. எது மிஸ்டேக் பண்ண பாசிபிள் இருக்கோ அதை தான் அங்கே கரெக்டாக அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு வருவாங்க. அப்போது நீங்கள் நம்மளோட வீடியோவெலாம் முழுமையாக நீங்கள் கவனிங்க. உங்களோட அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் தான் அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணும். ரைட். இப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? XY அப்படிங்கிறது இங்கே என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 7ஆல் அடிச்சு கொடுங்க 2, இங்கே 3 30ன்னு இருக்கும். மறுபடியும் அடிச்சு கொடுத்தா 15. அப்போது 2 எண்களோட பெருக்குத்தொகை 15. இது வரைக்கும் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? அடுத்த செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எண் ஜோடின்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 15 கிடைக்குன்னு பார்க்கணும். 1 × 15 15. ஓகே, இதான் அந்த 2 நம்பர். அடுத்து 3 × 5 15. இதுதான். இப்போ இதுக்கு அடுத்தது சார் 15 × 1 போடலாமா அப்படின்னா மாற்றிலாம் போடக்கூடாது. ஆல்ரெடி அந்த 2 நம்பரை ஒரு ஆர்டரில் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம இந்த ஆர்டரில் மாற்றி எழுதக்கூடாது. இந்த ஆர்டரில் மாற்றி எழுதுறது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா ப்ராபபிலிட்டியில் தான் வரும். அது அந்த கான்செப்ட் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே 2 ஜோடி வருது. இதோட நம்ம ஃபைனல் பண்ணிட முடியாது. என்ன அப்படின்னா இந்த ஜோடிக்கான HCF வேல்யூ 1 வருதா? நான் ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன்ல, எண் ஜோடிகள் வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த ஜோடிகளோட HCF 1ன்னு இருக்கணும். இந்த பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான், இந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜோடியெல்லாம் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இது பாருங்கள், ஒரு இதில் HCF வேல்யூ இதுக்கும் 1 தான், 3 5 இதுக்கும் HCF வேல்யூ 1 தான். அப்போ நம்ம 2 ஜோடிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னென்னா 2 ஜோடிகள் தான் சாத்தியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இதை நல்லா நீங்கள் மைண்டில் வைங்க. ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா சம்ஸ்லாம் இருக்கும். எங்கே நம்ம இதுலேயே ஒரு சில இடங்களில் கூடுதல்னு சொல்லுவாங்க. கூடுதல்ங்கிற கான்செப்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதே போல் இந்த மாதிரி பெருக்கல்ங்கிற கான்செப்ட் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சார் அந்த 2 ஜோடி என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணுங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அந்த ஒரிஜினல் 2 ஜோடி கிடையாது சார். இதோட இப்போ நிறைய பேர்த்துக்கு டவுட் வரும். என்ன அப்படின்னா சார் அப்போ இதோட இந்த 2 நம்பரோட HCF வேல்யூ நம்மளுக்கு இங்கே 14ன்னு கொடுத்துருக்காங்களே சார், அப்போ இங்கே 14 வராதா அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ 14 இங்கே வரவே இல்லைங்க
சார் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக இது அந்த ஜோடிகளுக்கான கண்டிஷன். இப்போ ஒரிஜினல் அந்த ஜோடிகள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இந்த 2 நம்பர்லையும் இவங்க என்ன ஹச்சிஎஃப் கொடுத்தாங்களோ அதை மல்டிபிள் பண்ணிடுங்க. இப்போ 14 × 1 14, 14 × 15 மல்டிபிள் பண்ணுங்கள். 14 15 மல்டிபிள் பண்ணிங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். 15ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் 14க்கு ஒரு 0 சேர்த்துருங்க, அதில் பாதியை மட்டும் எடுத்துருங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 210. ஸோ 14 210. இதோட ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா 14ன்னு வரும். அதே போல் இங்கேயும் 14 மல்டிபிள் பண்ணுங்கள். 14 × 3 30 42, 14 × 5 50 + 70. இந்த 2 நம்பருக்கான ஹச்சிஎஃப்பும் 14. ஸோ ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதில் எங்கே இந்த ஆங்கிலெலாம் டவுட் வருமோ எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவேன். இதை நீங்கள் முழுசாக கவனிங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் இந்த ஆங்கிலெலாம் யோசிச்சிருப்பாங்க, அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு தெரியாமல் விட்டுருந்துருப்பாங்க, நிறைய ட்ரிக்ஸு தெரியாமல் இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் என்னோடய கிளாஸில் ரொம்பவே கிளியராக நான் சொல்லியிருப்பேன். அப்போ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் நிறைய எக்ஸாமில் நம்ம எதிர்பார்க்கலாம். 9வது கொஸ்டினை பாருங்கள். இரு எண்களின் மீசிமா மீபேகாவின் 6 மடங்காகும். மீபேகா 12 மற்றும் ஓர் எண் 36 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஓர் எண் மற்றொரு எண் அந்த கான்செப்டில் கேட்குறாங்க அப்படின்னாவே மேலே எல்சிஎம் நோட் பண்ணுவோம், கீழே ஹச்சிஎஃப் அது இன்ட்டு ஹச்சிஎஃப் நோட் பண்ணிட்டு கீழே அந்த ஒரு எண் நோட் பண்ணுவோம். இதுதானே இந்த கான்செப்டில். இங்கே எல்சிஎம் இங்கே ஹச்சிஎஃப் வேல்யூ 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹச்சிஎஃப்பை 12 நோட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்சிஎம் அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டாங்க, ஹச்சிஎஃபோட 6 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போது என்ன பண்ணுவோம், எல்சிஎம்ங்கிறது ஹச்சிஎஃப் வேல்யூ 12ஓட 6 மடங்கு இதுவே நோட் பண்ணணும். நீங்கள் 12 × 6ன்னு அப்படியே கூட நோட் பண்ணுங்கள். இது 12 × 6ன்னு மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை, அப்படியே நோட் பண்ணிடலாம். ஒரு எண்ணை கொடுத்துருக்காங்க 36. இப்போ அடிச்சு கொடுங்க. 1 6 6, 6 6 36, 1 6 6, 2 6 12. அப்போ 12 × 2 24. இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொள்குறி வகை வினாக்களில் கவனிங்க. ஸோ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா ஆப்ஷனோடு இருக்குது. நான் ஆப்ஷன் வச்சு ஒரு சில ஷார்ட்கட் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை இங்கே நான் கிளியராக நான் சொல்லுவேன், நல்லா கவனிங்க. இப்போ பின்னொரு எது சார்பகா எண்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ சார்பகா எண்கள்னால் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன், எந்த 2 நம்பரோட ஹச்சிஎஃப் 1 வருதோ அதான் எடுத்துக்கணும். இப்போ 51 63 இதை நீங்கள் வேறு எந்த நம்பரில் டிவைட் பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாம். இது ரொம்ப கவனமாக பார்க்கணும், அவசரத்தில் நம்ம சூஸ் பண்ணிட முடியாது. 3ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஏன்னா இது 1 3 3 பேலன்ஸ் 2 21, 7 3 21. இது டைரெக்டாகவே அடி ஆகும். அப்போ 3ஆல் டிவைட் ஆகும். இதுவும் ஹச்சிஎஃப் 3 வரதுனால இதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதே போல் 52 91 இதுவும் நம்மளுக்கு தெரியாது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 81, இதை நான் இந்த 2 ஆப்ஷன் நான் சொல்கிறேன். 81 99 பார்த்தீங்கன்னா 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ இதுவும் வராது. நம்மளுக்கு டவுட் வர்றது என்ன அப்படின்னா இந்த 2 நம்பர் தான். இந்த 2 நம்பரில் எது வகுக்கான்னு தெரியாது. இப்போது இங்கே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த நம்பர் 13ஆல் டிவைட் ஆகும். 13 × 4 என்னன்னு கேட்டிங்கன்னா 52. 13 டிவைட் ஆகுதா? அதே போல் 13 × 7 என்ன கேட்டிங்கன்னா 91. அப்போது இதுதான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி நம்பராக இருந்தால் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 13 11 17 19 இந்த மாதிரி நம்பர்களில் அதிகமாக வரும். ஸோ அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த மடங்கு வருதா இல்லையா அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கங்க. அப்போ இது 13ஆலையும் டிவைட் ஆகுதுல, அப்போ இதுவும் கிடையாது. ஒரு ஆப்ஷனில் 3 வரல அப்படின்னா கண்டிப்பாக 4ஆவது தான் அதற்கான ஆன்சராக இருக்கும். ஸோ சார் இதையும் செக் பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செக் பண்ணாலும் எந்த நம்பராலும் டிவைட் ஆகாது. அப்போ தான் அதோட ஹச்சிஎஃப் 1. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. 11வது கொஸ்டின். இதில் நீங்கள் எதையுமே ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டிவிசபிள் ரூலை தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அதுவும் டிவிசபிள் ரூல். நான் டிவிசபிள் ரூல் சொல்லும்போது 9 அப்படிங்கிறது 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை ஆகிற மாதிரி நிறையா கொஸ்டின் வரும். இங்கே பாருங்கள் 8 9 12ன்னு இருக்குது. ஆகிய எண்களால் வகுப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே 9ங்கிற நம்பரால் வகுக்கணுமா? அப்போ 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். அந்த வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் மிகப்பெரிய அப்படின்னு சொன்னால ஆப்ஷனில் இருக்கிறதுலே மிகப்பெரிய நம்பரில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே நான் இந்த ஷார்ட்கட் சொல்லும்போது லாஜிக்கலாகவே கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சே அழகாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாங்கிறத நான் சொல்லுவேன். அப்போ அதுபடி பார்க்கும்போது நீங்கள் இந்த மிகப்பெரிய அப்படிங்கிற வார்த்தையை ஒரு சிலர் விட்டுருவாங்க. எடுத்தோடனே சின்னது கம்ஃபர்டபுளாக இருக்கிறத உடனே அதை பார்த்துட்டு ஆகா இது எல்லாமே டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதவே சூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு சில நேரங்கள் அது மிஸ்டேக் ஆயிரும். இப்போ இதை கவனிச்சிங்க அப்படின்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய நம்பர் என்ன? இந்த 9999. இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகுமேங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் இந்த ஆன்சர் வராதுங்கிறத அழகாக சூஸ் பண்ணலாம். சார் என்னங்க சார் சொல்கிறீங்க, ஒன்றுமே எனக்கு புரியலை, 9ஆல் டிவைட் ஆகணும்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த 9999 9ஆல் டிவைட் ஆகும், அப்புறம் நீங்கள் வேணாம்னு சொல்கிறீங்க. இங்கேயும் நீங்கள் லாஜிக் தெரிஞ்சுக்கணும். கொடுத்துருக்க நம்பரில் 9 மட்டும் நீங்கள் யோசிக்கிறீங்க, 8 12 இருக்கா? அப்போ 8 12 அப்படின்னா ஒரு ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பரை முழுசாக ஒரு நம்பர் டிவைட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய நம்பரும் என்னவா இருக்கணும்? பெரிய நம்பரும் ஈவன் நம்பராக இருக்கணும். அப்போ இங்கே 9999 ஆட் நம்பர், 8ஆல் டிவைட் ஆகுமா? என்ன தான் டிவைட் ஆனாலும் மிச்சம் 1 நின்றுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதை நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் இதுக்கு நான் எதையுமே வந்து புதுசாக சொல்லலை. நம்பரோட நேச்சரை புரிஞ்ச வாய்ப்பாடை புரிஞ்சிருக்கணும். இப்போ 4வது வாய்ப்பாடுனா எப்பவுமே ஈவன் நம்பரே தான் கிடச்சிட்டு இருக்கும். 8வது வாய்ப்பாடும் அதே போல் ஈவன் நம்பர், 12வது வாய்ப்பாடு, 6வது நம்பர், எந்த ஈவன் நம்பர் எடுத்தாலும் அதோட மடங்கு ஈவனாகவே தான் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு ஆட் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதை ஒருத்தனை அதான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? ரைட். ஸோ இது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம்ல. இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். இதெல்லாம் ஈஸியாக சார் உங்களுக்கு தெரியலாம், யோசிக்கலாம். அப்போ 4 ஆப்ஷனே நாங்கள் செக் பண்ணுமே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக, டைமே எடுக்காத அளவுக்கு சீக்கிரமாக செக் பண்ணிடலாம். இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 9 டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். அதாவது வரான்னு தெரிஞ்சுட்டோம். இப்போ 2வது பாருங்கள், 9 டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன சொன்னேன்? கேன்சல் பண்ணி விளாட்லான்னு சொன்னேன்ல. இந்த 9 கேன்சல் பண்ணலாம், இந்த 9 கேன்சல் பண்ணலாம், மீதி 6 வருதா? நம்மளுக்கு தேவை ஒன்று எல்லாமே கேன்சல் ஆயிடணும் அல்லது 9ன்னு நிற்கணும். இப்போ இதில் பாருங்கள் 6 மிச்சம் நிற்குதா? இது 9ஓட மடங்கில் வராது. கேன்சல் பண்ணிட்டோமா? அதே போல தான் இந்த 9 கேன்சல் பண்ணி விளாடுங்க. இப்போ 6ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 12 தான் வருது. இதுவும் 9ஓட மடங்கில் வராது. ஆனால் இங்கே நீங்கள் கவனிங்க, இந்த 9 கேன்சல் ஆகும், இந்த 9 கேன்சல் ஆகும், 3 6ஐயும் கூட்டினாலும் 9. அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சா? இந்த ஒரு நம்பர் 9ஆல் டிவைட் ஆகுது. அப்போது நான் சொன்ன மாதிரி கொடுத்துருக்க கொஸ்டினில் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை ஆகிற மாதிரியே கேட்பாங்க. அப்போ இதுலேயே மோஸ்ட்லி ஆப்ஷன்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். ரிஜெக்ட் பண்ணி ஏதாவது ஒரே ஒரு ஆப்ஷன் நிற்கும், அதுதான் அதற்கான ஆன்சர். நீங்கள் சூஸ் பண்ணி அடுத்தடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போ அடுத்தடுத்த டவுட் வரும். சார் ஓகே, இந்த ட்ரிக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 2-3 நம்பர்ஸ் 9ஆல் டிவைட் ஆனால் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி கண்டிஷனில் தான் நீங்கள் மற்ற நம்பரை நீங்கள் யோசிக்கணும். இப்போது நம்ம 9 டிவிசபிள் ரூல் யூஸ் பண்ணி ஒரு நம்பரை எலிமினேட் பண்ணாலும் நம்மளுக்கு ஓகே தானே? ஸோ எலிமினேட், இந்த ஆன்சர் வராது அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடச்சிரும்ல. இப்போது இந்த மாதிரி 2-3 ஆப்ஷன் 9ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா 8ங்கிற டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணணும், 12ங்கிற டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணணும். 8க்கு வந்து என்ன? லாஸ்ட் 3 டிஜிட். அதனால தான் டிவிசபிள் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு சொன்னேன். லாஸ்ட் 3 டிஜிட்டை மட்டும் எடுத்து அது 9ஆல் டிவைட் ஆகுதான்னு நம்ம பார்த்துக்குவோம். அல்லது லாஸ்ட் 3 டிஜிட் 0 இருந்தாலும் 3 0 இருந்தாலும். அதே இது 12ங்கிறதுக்கு நான் எப்படி பிரிக்கணும்னு சொல்லியிருந்தேன், 4 12. அப்போது இங்கே 4ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணணும், 3ஓட டிவிசபிள் ரெண்டையுமே அப்ளை பண்ணி ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இங்கே 9ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னாவே கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகிரும். 4ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கணும்? லாஸ்ட் 2 டிஜிட் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். லாஸ்ட் 2 டிஜிட் 0 இருந்தாலும் ஓகே தான். இதெல்லாம் நான் ஆல்ரெடி டிவிசபிள் ரூலே, அதனால தான் நான் ரொம்ப தெளிவாக அந்த டிவிசபிள் ரூலை டைம் எடுத்து நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த புரிஞ்சுக்கிட்டு இங்கே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ ட்ரிக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். மற்றபடி இப்போ இந்த நம்பர் நீங்கள் நல்லா கவனிங்க. இதுக்கும் சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. 12வது கொஸ்டின் இதுக்கும் சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் டைம் அப்படிங்கிற விஷயத்த நான் யோசிக்க மாட்டேன். உங்களுக்கு தேவையான மாடல், தேவையான சம்ஸ்லாம் என்னென்ன அடுத்தடுத்து வருது அப்படின்னா சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ என்னை நம்பி கிளாஸ் கவனிக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்.
இந்த கொஸ்டினை கவனிங்க. இரு எண்களின் மீபேக்கா 2 மற்றும் அவற்றின் மீசிமா 154. அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் காண்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேயும் ட்ரிக்கு யூஸ் பண்ண போகிறோம். எந்த ட்ரிக்னா ஆல்ரெடி பார்த்த ட்ரிக்கு தான். இப்போ ரெண்டு எண்களோட நம்ம பெருக்குத்தொகை. ஸோ 2 எண்களோட பெருக்குத்தொகைங்கிறபோது எல்சிஎம் வேல்யூ மேலே நோட் பண்ணிடுங்க, ஹச்சிஎஃப் வேல்யூ கீழே நோட் பண்ணிடுங்க. இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு 77 கிடைக்குமா? அப்போ எந்த 2 நம்பரை பெருக்குனா 77 வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கும் சார் அவங்க கேட்டிருக்கிறதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். இதுதான் ட்ரிக்கு. ஆக்சுவலாக நார்மல் மெத்தடில் எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எந்த 2 நம்பரை பெருக்குனா நம்மளுக்கு 77 வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதன்படி பார்க்கும்போது 1 × 77 இந்த நம்பர் இதை பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 77 கிடைக்கும். அடுத்தது 7 × 11 இதை பெருக்கணும் அப்படின்னாலும் நமக்கு 77ன்னு கிடைக்கும். இங்கே தான் அவங்க கேட்டிருக்கிறது. இப்போ இரு எண்கள் வேறுபாடு சொல்லியிருக்காங்களா? 2 நம்பரோட வேறுபாடு 8 தானே. இப்போது ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரிஜினல் அந்த 2 நம்பர் வேணும் அப்படின்னா இப்போ இதிலே நீங்கள் ஹச்சிஎஃப் பார்க்கலாம். ஆர் அந்த ஒரிஜினல் நம்பர் வேணும்னு கேட்டிங்கன்னா ஹச்சிஎஃப் வேல்யூ மல்டிபிள் பண்ணிடலாம் சொன்னேன்னா, இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அந்த ஒரிஜினல் 2 நம்பர் கிடச்சிரும். 2 இங்கே 154ன்னு இருக்கும். இதோட வித்தியாசம் 8 வருதா? வரலை. அவ்வளோதானே. இதனால் இந்த வித்தியாசம் 8 தான் நம்மளுக்கு தேவை. வித்தியாசம் 8 வருதா? வரவே இல்லை. அப்போ இந்த ஜோடி கிடையாது. இப்போ அடுத்ததை கவனிங்க. ஏன்னா நம்ம நம்பரை தான் சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அவங்க என்ன அந்த 2 நம்பரை கூடுதல் தானே கேட்குறாங்க. அப்போ அந்த 2 நம்பர் என்னன்னு தெரிஞ்சால் தானே நம்ம அதை கூட்ட முடியும். அப்போது இங்கே அதே ஹச்சிஎஃப் வேல்யூ 2 தானே கொடுத்துருந்தாங்க. 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 14. அடுத்தது இங்கே 22. இதுக்கு வித்தியாசம் பாருங்கள். 22ல் 14 போணுச்சுன்னா பேலன்ஸ் 8. அப்போ அந்த வித்தியாசம் 8 கிடச்சிருச்சா? அப்போ நம்மளுக்கு தேவையான அந்த 2 நம்பர் எக்ஸும் ஒய்ங்கிறது இதுதான். இது எக்ஸு 22 கூட இருக்கலாம், ஒய் 14 கூட இருக்கலாம், இப்படி தானே இருக்கலாம். 2 நம்பர் கிடச்சிருச்சா? இனி அவங்க கேட்ட கேள்வி என்ன? 2 நம்பர் கூடுதல் தானே. 14யும் 22யும் ஆட் பண்ணா 30 + 6 36. அப்போது 2 நம்பரோட கூடுதல் 36. ஆப்ஷன் 36 தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கு நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது தெரிஞ்சுக்காம எந்த மெத்தடில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இன்னொரு மெத்தட் நார்மல் மெத்தட் இருக்குது. இதே ஆப்ஷனில் இருக்கல 36ங்கிறது ரைட். இப்போது இதேவே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இரு எண்களோட பெருக்குத்தொகை என்ன சொல்லுவோம்? எல்சிஎம் × ஹச்சிஎஃப் நம்ம சொல்லுவோம். எல்சிஎம் × ஹச்சிஎஃப். அப்போ 2 எண்களோட பெருக்குத்தொகை என்ன பண்ணுவாங்கன்னா, எல்சிஎம் வேல்யூ 154 இங்கே அதானே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹச்சிஎஃப் வேல்யூ 2. இதை நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். இதை மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு பெரிய நம்பர் 308ன்னு இருக்கும். இதை நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 எண்கள் வேறுபாடுங்கிற போது எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்கா, இதை நீங்கள் 8ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து அவங்க கேட்குறது கூடுதல் தானே. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இதை 3 ரிலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா a+b² ஓகேங்களா, a+b², அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல்², எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல்². இதை நீங்கள் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4xyன்னு வந்திருக்கும். இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சு இந்த 3ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல்² தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல்² கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ மைனஸ் பாருங்கள், மைனஸ் இந்த வேல்யூக்கு 8ன்னு அப்ளை பண்ணணும். 8² வரும். அதுக்கப்புறம் 4 × xyயோட வேல்யூ தான் நம்ம 308ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு அதை நீங்கள் 1 by 1 நீங்கள் சால்வ் பண்ணணும். 8² என்ன வரும்? -64. இந்த -64 இந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆகும். 4 308 நீங்கள் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் +64 நீங்கள் போடுவீங்க. கிடச்சிருக்க வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல்² வேல்யூ. அதை நீங்கள் இங்கே என்ன நம்பர் வருதோ அதை நீங்கள் ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்து அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்பீங்க. அங்கே வந்து நம்ம ஷார்ட்கட்டில் எந்த நம்பர் எக்ஸ் வரும் எந்த நம்பர் ஒய் வரும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே நம்மளுக்கு என்னென்னா தனித்தனியாலாம் கிடைக்காது. 2 நம்பரோட கூடுதலே டைரெக்டாக நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். இதுதான் இந்த மெத்தட். ஆனால் இது நார்மல் மெத்தட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்கிற தெரியுதா? அதே இது நான் சொல்லியிருக்க ஷார்ட்கட்டை புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது இந்த 13வது கொஸ்டின் ரொம்ப சிம்பிளானது தான்.
120 மீசிமா கொண்ட எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீப்போக்கா ஆகாது இருக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். எந்த நம்பர் எல்சியமோ அந்த நம்பரை ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது எது எதெல்லாம் டிவைட் பண்ணுதோ அதெல்லாம் மீப்போவாக இருக்கும். எது டிவைட் பண்ணாதோ அது இருக்காது. இப்போ பாருங்கள், 60 நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 120 60 டிவைட் பண்ணலாம். அப்போ இதுவும் இருக்கும். 40 டிவைட் பண்ண முடியுமில்ல, 120 இதுவும் டிவைட் பண்ணலாம். ஆனால் 30 டிவைட் பண்ணலாம், ஆனால் 80 டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இருக்க இயலாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். அடுத்தடுத்தெல்லாம் பாருங்கள், பயிற்சி கணக்கெல்லாம் நம்ம இது வரைக்கும் 3 பார்த்துருப்போம்ல. பகா எண்கள் அதுக்கானது பார்த்துருப்போம். டிவிசபிள் ரூல் நம்ம பார்த்துருப்போம். பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே போல் இப்போ நம்ம பார்த்துருக்க எல்சியம். இப்போ இங்கே இந்த மாதிரி வார்த்தைலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு இடத்துல மட்டும் வேறு நம்பர் வரும் தான். அதுக்கு பதிலாக ஒரு லெட்டரோ ஆர் ஸ்டார் சிம்பிளோ இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவாங்க. அது கொடுத்துட்டு இது 3ஆல் வகுப்படும் மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம டிவிசபிள் ரூலை தான் இங்கே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது 3ஆல் டிவைட் ஆகணுமா, இதோட கூடுதல் பார்க்கணுமா. 5 + 6 11, 11 + 7 18ன்னு இருக்குது. அப்போ இந்த ஏங்கிறதுல எந்த நம்பர் வருங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் டிவிசபிள் ரூல் படி அந்த கூடுதல் பார்த்தோம்னா 3ஆல் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 18ங்கிறதே 3ஆல் டிவைட் ஆகுது தானே. அப்போது இதுவே போதுமானது. அதனால் நம்ம 567 மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படி கண்டிஷன் இல்லை. மிகச்சிறிய எண் கேட்டாங்கன்னா இப்போது இதுக்கு அடுத்தது இந்த இடத்துல ஏங்கிறது 0வாக இருந்தாலும் கூடுதல் 18 தான். அல்லது இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 21 வரணுமா, 21 வரணும். இதை நீங்கள் அடுத்து 0 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, 6 இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இதோட மடங்கு எந்த இருந்தாலும் சரி, 6ஆக இருந்தாலும் சரி, 9ஆக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன ஆகும், இந்த 18ஓட 3 கூட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னாலுமே அது 3ஆல் டிவைட் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ மிகச்சிறிய எண் கொடுத்தனால இங்கே நம்ம எக்ஸாக்டாக 0 மட்டும்தான் போடணும். அப்போ ஏவோட பொசிஷன் 0 வரணும். 5 6 7 0. இந்த 5670ங்கிறது 3ஆல் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண். இவங்க கொடுத்துருக்கிறது படி மிகச்சிறிய எண். புரிஞ்சுங்களா? இப்படி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அதே போல் மிகப்பெரிய எண் அப்படின்னா இதே போல் நம்ம கண்டுபிடிச்சி அந்த என்ன ஏங்கிறதுல பெரிய எண் என்ன பாசிபிளோ அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அதே போல் இங்கே 11 வகுப்படுங்கிறதுக்கும் நம்ம பார்த்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம், 1 விட்ட ஒரு நம்பர் இதோட கூடுதலும் அடுத்தடுத்த கூடுதல் வித்தியாசம் என்ன வரணும், ஒன்று 0 வரணும் அல்லது 11 வரணும். இந்த கண்டிஷன் படி எந்த நம்பர் போட்டால் இதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. இது ஆப்ஷனில் கூட வேறு நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதில் எந்த நம்பர் வருமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி அதிகபட்ச நீளங்கிற போது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், மீட்டரும் சென்டிமீட்டரும் கலந்து இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அது எல்லாத்தையும் மீட்டராகவே மாற்றிடணும். அப்போ 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். இந்த பாயிண்ட்டை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணி எல்லாத்தையுமே சென்டிமீட்டராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் HCF வேல்யூ எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். ஓகே, மற்றது எல்லாமே இதே கான்செப்ட் தான். இப்போது இதுவும் இந்த மாதிரி கொஸ்டினுமே உங்களுக்கு ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன் மெத்தட்லேயே சூப்பராக கண்டுபிடிச்சிடலாம். நான் அதற்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே, அதாவது டெட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே நான் எடுத்து வைக்கிறேன். அதை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஆப்ஷனை வச்சு சூப்பராக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஈஸியாக டைம் சேவ் ஆகும். கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்துருக்க எல்லா மாடலுமே கவர் பண்ணுற மாதிரி தான் இங்கே பயிற்சி கணக்கெலாம் இருக்குது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த இது பாருங்கள், ரொம்ப சிம்பிளானதான். பெரிய நம்பராக இருக்குது, ஆனால் 88ஆல் வகுப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்போ 88ஓட டிவிசபிள் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளானதா. 88 நீங்கள் 8 × 11 பிரிச்சுக்கோங்க. அப்போ 8ஆல் வகுப்படுமான்ட்டு 8ஓட டிவிசபிள் ரூல் லாஸ்ட் 3 டிஜிட் தானே, 872 8ஆல் வகுப்படும் தானே, வகுப்படும். அடுத்து 11ஓட டிவிசபிள் ரூல் என்ன, ஆல்ரெடி நான் மாற்றி சொன்னேன்ல. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 5 அடுத்து 4 அடுத்து 7 இது எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 5 4 9 9 + 7 16. இங்கே 6 + 8 14 14 + 2 16. அப்போ வருதுல 16 - 16ங்கிறது 0 வருதுல. அப்போ இது 11ஆலே வகுப்படும். 8ஆலே வகுப்படும், 11ஆலே வகுப்படுதுன்னா 88ஆலே வகுப்படும். அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். மற்றெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த கான்செப்ட்லாம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதே போல் தான் இதுவும் இந்த தியரிட்டிக்கல் பாயிண்ட்டு நல்லா மைண்டில் வைங்க.
கண்டிப்பாக ஒரு 1 ஹவர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்னா நீங்கள் வந்து எல்சிஎம்க்குரிய மேக்ஸிமம் என்ன கான்செப்ட் கேட்பாங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க. இது போக இனி நம்ம எக்ஸ்ட்ரா கான்செப்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த மாதிரி என்னென்ன மாடல் கேட்குறாங்க அப்படிங்கிற பார்க்கணும். அதே போல் ஹையர் ஸ்டாண்டர்ட்லலாம் என்ன வரும், இந்த பாலினாமியல், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், அல்ஜிப்ரா ஃபார்முலா வச்சு எல்சிஎம் என்ன, அதே போல் டிவிஷன் மெத்தட், யூக்ளிட் மெத்தட்னு சொல்லுவாங்க, அதுபடி ஹச்சிஎஃப் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வரும். ஸோ அதையும் அந்தந்த ஸ்டாண்டர்ட் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.